ஒரு வருமான வரித்துறை அதுவும் அரசியல் கட்சிகளுக்கு வரி இல்லை அப்படின்றப்போ வேறு காரணங்களை சொல்லி வரி விதிக்கிறது. வருமான வரித்துறைக்கு அபராதம் அப்படின்னா அவங்க பேசாமல் எவ்வளோ வேணால் விதிக்கலாமா அப்படின்ற கேள்விகள்லாம் எழுப்புறாங்க. வங்கி கணக்கு முடக்கம் இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு 1800 கோடி ரூபாய் தேர்தல் நேரத்தில் அபராதம் விதித்திருப்பதை எப்படி சாதாரண விஷயமாக கருத முடியும்? வணக்கம் கார்கே. நான் எதிர்பார்த்தது இந்த கேள்வியை நீங்க காங்கிரஸ்ல இருந்தும் திமுகல பிரதிநிதியா வந்திருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட இருந்து ஆரம்பிப்பீங்கன்னு நான் ஏன் எதிர்பார்த்தேன்னா இந்த கேள்வி, இந்த தலைப்பே நெருக்கடியில் எதிர்கட்சிகள் பாஜகவின் 400 பின்னணியா அப்படின்னு. அது நீங்க என்கிட்ட இருந்து ஆரம்பிச்சிருக்கீங்க. ஓகே, வெல் அண்ட் குட். நீங்க அந்த இதை சொன்னீங்க இல்லைங்களா, காங்கிரஸ் கட்சியோடைய இன்கம் டாக்ஸ் ப்ராப்ளம் பத்தி சொன்னீங்க இல்லைங்களா, இதனுடைய பின்னணி என்ன அப்படின்றத முதல்ல மக்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது காங்கிரஸ் கட்சிக்கு தொடர்ந்து 2016-17 இருந்து அவங்களுடைய ஸ்க்ரூட்டினில பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்குது. 2016-17 182 கோடி ரூபாய்க்கு உரிய வரி, 2017-18 179 கோடிக்கு, 2018-19 918 கோடி மற்றும் 2019-20 490 கோடி. அப்புறமேட்டு 1993-94 ஒரு சில வரி பாக்கி இருந்தது 54 கோடி, 1823 கோடி. இது நீங்க இப்ப சொல்லியிருக்கீங்க. இப்போ பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சுன்னா, இந்த கேசஸ் அவங்க இன்கம் டாக்ஸ் அப்பலேட் ட்ரைபியூனல்கிட்ட போனாங்க. அந்த அப்பலேட் ட்ரைபியூனல் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன சொன்னாங்களோ, என்ன வரி விதிச்சாங்களோ அது முற்றிலும் சரி அப்படின்னு அவங்க தீர்மானம் பண்ணாங்க. அந்த தீர்மானத்துக்கு எதிரா டெல்லியில உள்ள உயர் நீதிமன்றத்தை அணுகுனாங்க. உயர் நீதிமன்றம் 28/3/2024, அதாவது நேற்றைய தேதிக்கு அது தடை விதிக்கல. அதனாலதான் இன்னைக்கு அது வந்துச்சு. இப்போ ஏன் காங்கிரஸ் கட்சி இது மாதிரி பண்ணாங்க? காங்கிரஸ்ல இருந்து சார் வந்திருக்காரு, அவர்கிட்ட நீங்க கேளுங்க. அவங்க 20,000 ரூபாய்க்கு மேல கேஷ் டிரான்சாக்சன் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்குது. ஆனா அவங்க 14 லட்சம் ரூபாய் கேஷ்ல வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்கள்ட்ட உள்ள அக்கௌண்ட்டை சீஸ் பண்ணல. அவங்களுக்கு உள்ள 115 கோடி ரூபாய்க்குரிய அந்த லியன் அப்படியேதான் இருக்குது. ஆனா அவங்க வெளியில என்ன சொல்றாங்க, எங்களுடைய லியனை கட் பண்ணிட்டாங்க. அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணிட்டாங்களா, அந்த பணத்தை காங்கிரஸ் அக்கௌண்ட்ல இருந்து எடுத்துக்கலாம், அந்த அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணிட்டாங்க, அதை தான் அவங்க சீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க. இல்ல, நான் சொல்றேன் அதுக்குரிய காரணத்தையும் நான் சொல்றேன். அவங்க ஜூலை 2021 படி அவங்க 105 கோடி ரூபாய் கட்ட வேண்டி இருந்துச்சு. அதுல ரூல் என்ன சொல்லுதுன்னா, அட்லீஸ்ட் 20% நீங்க கட்டியிருந்தா கூட அதுக்குரிய அந்த அக்கௌண்ட் அலைவா இருக்கும்னு. ஆனா அவங்க கட்டினது 2.5 கோடி மட்டும்தான், 2,50,00,000 தான். ஆனா அவங்க 21 கோடி ரூபாய் கட்டி இருந்தாங்கன்னா அதுக்குரிய ரிலீஃபும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்படி நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு நிமிஷம், கடைசி ஒரு பாயிண்ட மட்டும் சொல்றேன். இது மாதிரியான வரி பிரச்சனைகள் வரும் பொழுது அவங்க சரியான வகையில அவங்க பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு செக்ஷன் 13A இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல கொடுக்கக்கூடிய அந்த வருமான வரி சலுகை கண்டிப்பா கொடுத்திருக்கப்படும். அதுல என்ன சொல்றாங்கன்னா, அசோசியேஷன் ஆஃப் பீப்புள் அப்படின்ற கேட்டகரியில பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு வரி உண்டு. ஆனால் ஆனா இவங்க பண்ண குளறுபடி, அவங்கள பண்ணிக்கிட்ட குளறுபடி, நாங்க பண்ணல, இன்கம் டாக்ஸ் பண்ணல, மத்த யாருமே பண்ணல, அவங்களே பண்ணிக்கிட்ட குளறுபடி. கேள்வி அதுதான் சார். அதாவது வருமான வரி நேரடியா கிடையாது, குளறுபடிகளை இருக்கு அப்படின்னு வச்சுட்டா கூட அதுக்கு 1800 கோடியா, அதை இமீடியட்டா கட்டுங்கன்றது சரியானதான கேள்வி. நான் 1800 கோடினா ஒரு நாளைக்கு உள்ள 1800 கோடி. நான் தான் சொல்றேன், நீங்களே 2016-17 வருஷம் நான் உங்களுக்கு ஃபுல் டேட்டா நான் கொடுத்தனே. ஆக மொத்தம் அந்த டேட்டாவை அவங்க சரிப்படல. அவங்கள்ட்ட உள்ள சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் பண்ண தப்புக்கு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க குறை சொல்றதே தப்பு. எது எடுத்தாலும் மோடி அரசு மேல பழி போடுறது, எதுக்கு எடுத்தாலும் பாஜக மேல பழி போடுறத முதல்ல காங்கிரஸ் கட்சி அவங்கள்ட்ட உள்ள பிரச்சனைகளை அவங்க சரிப்படுத்த, அதுக்கப்புறமேட்டும் அது சரியாகலன்னா அவங்க பொதுவெளியில என்ன குற்றச்சாட்டும் வைக்கலாம், அதுக்கு அவங்களுக்கு முழு உரிமை உண்டு. ஆனா எதுக்கு எடுத்தாலும் எங்க மேல பழி போடுறது அவங்களுடைய தோல்வி பயத்தை தான் காட்டுது. கேட்டுருவோம் திரு இதயதுல்லா அவர்கள்ட்ட, உங்களுடைய ஆடிட்டரோ அல்லது உங்களுடைய ஆடிட்டிங்ல இருக்கக்கூடிய தவறுகள் நேரடியா பார்த்தா வரி கிடையாது, ஆனா நான் 93-94 காலகட்டத்தில் இருக்கக்கூடிய வரி பாக்கி, மற்ற 4 ஆண்டுகள் இருக்கக்கூடிய விஷயம், இது எல்லாத்தையும் நீதிமன்றத்துக்கு கொண்டு போனீங்க. நீதிமன்றம் அதை டெனை பண்ணிருச்சு. அதனால இன்னைக்கு நோட்டீஸ் அனுப்புறாங்க.
இது ரெண்டுமே நீதிமன்றம் நேற்று பண்ணதால இன்னைக்கு வந்திருக்கு. இதை அதை எலெக்ஷனை பாஜக ஒன்று சேர்த்து அரசியலாக்குதா காங்கிரஸ்? இவ்வளோ நேரம் வரும். பாஜகவுக்கு வக்காலத்து வாங்கினாரா இன்கம் டேக்ஸ்க்கு வக்காலத்து வாங்கினாலும் தெரியல. ஏன் இன்னைக்கு இன்கம் டேக்ஸ்ல இருந்து ஐடி இந்த நம்முடைய அமலாக்கத்துறைக்கு இன்னைக்கு பாஜக வக்காலத்து வாங்கினா, பாஜக அவர்களோட கூட்டணி வச்சிருக்கு. இந்த கூட்டணினால தான் நாங்கள் 400 ஜெயிப்போம் 500 ஜெயிப்போங்கிற நிலைமை அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், 94 97 அது ஒரு பக்கம், அதுக்கு பின்னால் பாஜக ஆட்சி வந்துச்சு, வாஜ்பாய் ஆட்சி. அதன் பிறகு நீங்கள் 14 17 15 16 17 சொல்கிறார் இல்லையா, இந்த காலகட்டத்தில் யார் ஆட்சி? பாஜக ஆட்சி. அப்போது இன்கம் டேக்ஸ்னு ஒன்று இருக்க தான் செஞ்சு. அப்போ சரியாக தேர்தல் நேரத்தில் லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்கணும் அப்படிங்கிறது தான் நியாயம், ஒரு ஜனநாயக முறை. இந்த நேரத்தில் தேர்தல் நேரத்தில் காங்கிரஸுடைய அக்கௌண்ட், எனக்கு அக்கௌண்ட் அந்த பணம் மூலமாக தான் தேர்தலை நடத்த முடியும், தேர்தலுக்கு வேட்பாளர்களுக்கு செலவு பண்ண முடியும், கட்சிக்கு செலவு பண்ண முடியும். இவ்வளவெல்லாம் தெரிஞ்சிருந்தோம். அதாவது மயிலை பிடிச்சி ரெக்கையை உடைச்சிட்டு ஆடுனா அது எப்படி ஆடும்? அல்லது குயில் குரலை உடைச்சிட்டு பாடுனா பாடுமா? அப்போ இன்றைக்கு இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகளை மட்டும் இன்னைக்கு குறி வச்சிருக்கு. அதில் ஆம் ஆத்மி, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட். அதே நேரத்தில் ஒரு ரிலீஃப் கொடுத்துருக்காங்க. என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, மம்தா பானர்ஜி அவர்கள் இந்தியா கூட்டணியில் இருக்காங்க, அவங்க மேலே பல விஷயங்கள் இருந்தாலும் கொஞ்சம் ஆற போட்டிருக்காங்க. எது கேட்குறேன்னா, ஏற்கனவே பாஜக ஆதரவு தந்தவர்களுக்கும் பாஜகவில் சேர்ந்தவர்களுக்கும் இன்கம் டேக்ஸ்லேருந்து அமலாக்கத்துறையிலேருந்து எல்லா தவறுகளையும் மறைச்சிட்டாங்க. 10,000 கோடி ஊழல் சொன்ன அஜித் பவார்லேருந்து இது எல்லாருக்கும் தெரியும். யாரை கேட்டாலும் உடனே சுவேந்த அதிகாரியிலேருந்து ஒவ்வொரு ராணியிலேருந்து ஒவ்வொரு பேராக சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் எப்படி வாஷிங் சோப் நிர்மாணம் சொல்கிற மாதிரி எப்படி இவங்களுக்கு வந்து இந்த நிலைமை வந்துச்சுன்னு. இப்போ பிரச்சனை நான் கேட்குது என்னன்னு சொன்னால், தேர்தல் வந்துருச்சு, ஒரு ஆட்சியாளர்கள் தங்களுடைய துறைகளை அது அவங்களுக்கு வேண்டிய துறையை அமலாக்கத்துறையெல்லாம் கொஞ்சம் அமைதிப்படுத்தியிருக்கணும். நான் என்ன கேட்குறேன், கெஜ்ரிவால் மீது நீங்கள் இந்த அளவுக்கு வன்மம் வச்சு அவர் தேர்தல் பிரச்சாரம் பண்ண விடாமல் பண்ணிட்டு நீங்கள் 400 ஜெயிச்சேன்னா 500 ஜெயிச்சேன்னா நான் கேட்குறேன். பட் இந்த நடவடிக்கை காங்கிரஸ் கட்சி இன்னைக்கெல்லாம் என்னைக்கா ஒரு நாள் ஏற்பட்டு இதைத்தான் சொல்றேன், ஒரு மாதம் கழிச்சு பண்ணுங்க. நான் என்ன கேட்குறேன், நான் ஒன்றும் இதாக கேட்கல. தேர்தல் முடியுது, தேர்தல் காலம் 2.5 மாதம் தேர்தல் திருவிழா, ஒரு மாதத்தில் முடிய வேண்டிய தேர்தல் திருவிழாவை 2.5 மாதமாக அவங்க வசதிக்கு 5 கட்ட தேர்தல் 7 கட்ட தேர்தல் வச்சுருக்காங்க. 9 கட்ட தேர்தலாம் இருந்து வச்சிருக்கு. நான் என்ன கேட்குறேன், இல்லைங்க, நீங்கள் இவர் சவுத்தில் முடிஞ்ச உடனே 19 இவர் எங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணி முடிச்சார மோடி, அங்கெல்லாம் உடனடியாக தேர்தல். அதுக்கடுத்து அவருக்கு நேரம், அவருடைய நேரம், அவருடைய வாய்ப்பை வச்சு பண்ணுறாங்க. இதெல்லாம் ஒரு தேர்தல் மோசடி. இன்னைக்கு அமெரிக்கா நம்ம அப்சர்வ் பண்ணுதுன்னா என்ன அர்த்தம், ஜெர்மனி நம்மளை பார்த்து கேள்வி கேட்குதுன்னா என்ன அர்த்தம், இந்தியாவில் ஜனநாயகம் கேள்விக்குறியாகிவிட்டது. இந்தியாவில் தேர்தல்ங்கிற பேரில் வந்து ஒரு சர்வாதிகார ஒரு சர்வாதிகார நிலைக்கு இந்தியா போயிருக்கு. பிரதமர் மோடி அவர்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு, இந்தியா கூட்டணி வெற்றி பெறுங்கிற சூழ்நிலையை வந்து உருவாக்குனதுனால இப்படி எல்லாருடைய கைகால்களை முறிச்சு குரல் வழியை நெரிச்சு இந்தியா கூட்டணியை ஒண்ணுமில்லாம செய்யணுங்கிற ஒரு நிலைக்கு இன்னைக்கு மோடி அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அவருக்கு பயம் வந்துருச்சு. டிடிஎஸ் ரவிச்சந்திரன் அவர்கள்ட்ட தேர்தலில் எல்லா கட்சிக்கும் சம வாய்ப்பு இருக்கணும், காங்கிரஸ் கட்சியோ எதிர்கட்சிகள் மேலேயே இந்த நேரத்தில் நடவடிக்கை எடுக்கட்டும், எப்ப வேணா எடுக்கட்டும், முன்னாடி எடுக்கட்டும், பின்னாடி எடுக்கட்டும், தேர்தல் நேரத்தில் நடவடிக்கை எடுப்பது, அரெஸ்ட் பண்ணுவது, இது எல்லாமே ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்கா அப்படின்றத கேள்வி எழுப்பலையா?